லைஃப் அண்ட் டெத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்திருப்போம். நம்மளுடைய சில வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டெத்தை பற்றின சில எக்ஸ்டென்சிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்பப்போ கொடுத்துருந்துருக்கோம். பட் ஒவ்வொரு தடவையும் இந்த மரணம், ஜனனம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை, இந்த கான்செப்டை படிக்கும்போதோ, அதை பற்றி பேசும்போதோ, எனக்கு யாருடைய வரிகள் டக்குன்னு அடிக்கும் அப்படின்னா, பட்டினத்தாருடைய வரிகள் தான் எனக்கு அடிக்கும். அவர் சொன்ன சில வாக்கியங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, "என்னுடைய இன்றைய சாப்பாடு நாளைய மலம்" அப்படிங்கிறது. அப்போ மலமா மாறுது அப்படின்னு தெரிஞ்சே தான் நான் சாப்பிட்றேனா? அப்போ மாறுது அப்படிங்கும்போது எதுக்காக இந்த சாப்பாடை நான் சாப்பிட்ணும்? இந்த சாப்பாடு எப்படி பலமா மாறுது? அதே மாரி என்னுடைய இன்றைய ஜனனம், நாளைய மரணம் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து என்னைய செல்லம், அன்பு காட்டி பயங்கரமா கொஞ்சுனவங்க, என்ன மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மனிதர்கள் என்னை பிணம் அப்படிங்கிறாங்க, நாறு அப்படிங்கிறாங்க. ஸோ, அப்ப பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது, மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப பிறப்போடைய எண்டு தான் மரணமா? மரணம் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாப்பா? இல்ல அதுவும் ஒரு ப்ராசஸா? இந்த மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகப்போறோம்? ஸோ, இந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ் வந்து பட்டினத்தாருடைய வரிகள்லாம் இது பண்ணும்போது எனக்கு அப்பப்போ ஞாபகத்துல வரும். பட் ஆக்சுவலா நம்மள்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேத்துக்கு இந்த டெத் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காவே தான் இருக்கு. என்ன ஆகுது இந்த டெத் அப்படிங்கிறது? உடம்ப விட்டு ஆன்மா பிரிஞ்சிருதா? அப்ப பிரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம எல்லாம் எங்க போப்போறோம்? இப்போ மரணத்துக்கு அப்புறம் நம்ம இதே மாரி திருப்பி இந்த உடம்போட வருவோமா? இல்ல வேற மாதிரியான ஒரு உடப்புல போயிருவோமா? இல்ல வேற மாதிரியான ஒரு ஜீவராசிகளா பிறந்துருவோமா? ஏன்னா நம்மளுக்கு பிறப்புங்கிறது ஒண்ணு இருக்கா? இல்லையா? இந்த மாதிரியான சில கேள்விகள் நம்மளால கண்டிப்பா இருக்கும். சொர்க்கம்னா என்ன? நரகம்னா என்ன? அப்படிங்கிறது இருக்கும். உண்மையிலேயே இந்த டிவியில பார்க்கறது மட்டும் தானா? இல்ல உண்மையிலேயே சொர்க்கம், நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாதா? பில்லி சூனியம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கா? ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து டெத் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காவே தான் இருக்கு. ஸோ இந்த டெத்தை பத்தின ஒரு விரிவான ஒரு புக் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய பேத்துக்கு ஒரு ஆர்வமாவே இருக்கு. ஆக்சுவலா சத்குரு வந்து எழுதியிருக்காங்க. டெத் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டா ஒரு அனாலிசிஸா பயங்கரமா எழுதியிருக்காங்க. இதான் அந்த புக். டெத் அப்படிங்கிற புக். ஸோ இந்த புக்க பத்தின ஒரு ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னங்க ஒரு புக் படிக்கலாமா? அன் இன்சைட் ஸ்டோரி அப்படிங்கிறது தான் அந்த டைட்டிலே. ஆக்சுவலா அது வந்து ஒரு இன்சைட் ஸ்டோரி தாங்க. வெளியிலருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் ஒரு மாதிரி தெரிஞ்சாலும், உள்ளுக்குள்ளருந்து அணுக வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த புக் மூலியமா நம்ம கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள். ஆக்சுவலா மரணம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி லைஃப்ப பத்தி பேசணும். டெத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி லைஃப்ப பத்தி பேசணும். லைஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம அவ்வளோக்கா செலிப்ரேட் பண்ணுறோமா? உண்மையிலேயே நம்ம நல்லா வாழ்றோமா? இந்த லைஃப்னுடைய பர்ப்பஸ் தான் என்ன? இந்த எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்ஸ், இந்த சொசைட்டி, இந்த கமிட்மெண்ட், இந்த ஃபேமிலி சர்க்கிள்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன், ஒரு ஹியூமன் பீயிங் ஒருத்தவங்க பிறக்குறாங்க அப்படிங்கும்போது, அந்த லைஃப் வந்து எவ்வளோ சுவாரஸ்யமான, எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அந்த லெவலுக்கு அந்த பர்ப்பஸ புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்றோமா இல்லையா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இந்த புக்ல இருக்கு. நம்ம வாழ்றோமா அப்படிங்கிறத நம்மளே அப்பப்போ கேட்டுக்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கே தோணும். பயங்கர எந்த ஒரு மொமெண்ட்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, சந்தோஷமா இருப்பாங்க. முகமே வந்து ஒரு மலர்ந்த முகமா இருக்கும். சிரிச்சுக்கிட்டு பயங்கர ஜாலியா இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னதான் சந்தோஷமா, பாசிட்டிவா இருந்தாலும், ஒரு லாங்கிங் ஃபேஸோடயே இருப்பாங்க. எப்பயுமே மூஞ்சிய தொங்க போட்டு என்னுடைய லைஃப்ல எதுவுமே நடக்கிறதில்ல. நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் எதுக்காக பிறந்தேன்? என்னத்த வாழ்ந்து என்னத்த இது பண்ணி? அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லயே தான் இருப்பாங்க. ஸோ, இந்த மாரியான சில விஷயங்கள்லாம் அவங்களே உண்டு பண்ணிக்கிறதா? இல்ல அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து வரதா? இல்ல எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் இதுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதா? அப்படிங்கிற சில விஷயங்கள். ஸோ, இந்த இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் அந்த லைஃப் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம அப்படியே அணுகுமுறையா ஒரு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாரி டெத் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணணும் சில இதெல்லாம் பார்த்துருப்போம். டெத் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி லைஃப் அப்படிங்கிற விஷயத்த நம்ம செலிப்ரேட் பண்றோமா? உண்மையிலேயே லைஃப் அப்படிங்கிறத ஒரிஜினல் அந்த ராவான ஒரு லைஃப்ப நம்ம வாழ்றோமா அப்படின்னா, 90% ஆஃப் த பீப்பிள் வந்து அவ்வளோக்கா வாழ்றதே கிடையாது. நெறைய பேர் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப்ப தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த புக்ல சொல்லியிருக்கப்படுற விஷயம். அப்படி நம்ம கரெக்ட்டான இந்த பர்ப்பஸ் ஓரியன்டடா லைஃப் வாழணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்? சில பிரீத்திங் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாரி நம்மளோட எனர்ஜி பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இந்த எனர்ஜி, இந்த பிரீத்திங் பேட்டர்ன்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கும்போது, இந்த லைஃப்னுடைய ஒரிஜினல் ரானஸ வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த கரெக்ட்டா வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டெத்த பத்தின ஒரு விஷயத்த நம்மளால யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்றது. இந்த புக் வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு விஷயங்கள் தான். டெத்த பத்தின எக்ஸ்டென்சிவான ஒரு அனலைசிஸ் தான் இந்த புக் பண்ணியிருக்காங்க.
இந்த புக்கை பற்றி சில விஷயங்கள் சொன்னோம் அப்படின்னா, இப்போ டெத் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, லைஃப்பை பற்றின அழகாக சொல்லியிருப்பாங்க. செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராசஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ப்ராசஸ் ஆஃப் டெத் அப்படிங்கும்போது, ஒரு டெத் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா, எப்படி டெத்துங்கிறது நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைஃப் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு சிசுலேருந்து ஒரு குழந்தை பிறந்து வெளியில் வருது. அப்போ அதே மாதிரி டெத்தும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குமா? இல்லை டக்குன்னு ஒருத்தவங்க இறந்துருவாங்களா? இப்போ சில டெர்ம்ஸ் எல்லாம் வந்து மெடிக்கலி டெட் பட் உண்மையிலேயோ கம்ப்ளீட் டெட்டா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க. கோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டெத்தில் அடங்கியிருக்கு. அதே மாதிரி பிரெயின் டெத் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மெடிக்கல் டேர்ம்ஸே நிறைய இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு பெர்சன் இறந்துட்டாங்களா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெத் அப்படிங்கிறது டக்குன்னு நடக்கவே நடக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பிராணாஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. பஞ்ச பிராணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து பிராணா அப்படிங்கிறது வந்து வாயு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஒவ்வொரு பிராணாவும் எப்பப்ப விலகும் நம்ம உடம்ப விட்டு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட மினிமம் 8 மணி நேரத்திலிருந்து 32 மணி நேரம் வரைக்கும் அவன் எடுத்துக்குமா. ஒவ்வொரு பிராணாவும் நம்ம உடம்ப விட்டு விலக அந்த முழுமையா அந்த பஞ்ச பிராணம் அந்த விலகுனதுக்கப்புறம் தான் இது வந்து இந்த டெத் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டெத் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டெத்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிரெயின் டெத் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில சக்கரங்கள் மூலியமா வந்து உயிர் அந்த இது பிரியுது, ஆன்மா பிரியுது அப்படிங்கும்போது, அத மறுபடியும் பிறப்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? அல்லது இது எந்த மாரி டெத் அப்படிங்கிறது சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா, 114 சக்கரங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. 112 சக்கரம் வந்து நம்ம உடம்புக்குள்ளுக்குள்ள இருக்கு. 2 சக்கரம் நம்ம உடம்புக்கு வெளிய அவுட் சைட் த பாடியில இருக்கு அப்படிங்கிறது. பட் நம்ம நெறையா மெயினான சக்கரங்கள் பத்தி தான் நம்ம நெறைய பேசப்படுறோம். அதுவும் பேசிருவோம். மெயினான சக்கரங்கள் அப்படின்னா, இந்த மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டமம், மணிப்பூரகம், ஆ அநாகதம், விசுதி, ஆங்கை, சகசிராரம் அப்படிங்கிற இந்த மெயின் 7 சக்கரங்கள் பத்தி தான் நம்ம பேசுறது. இந்த ஒவ்வொரு சக்கரத்திலயும் இருந்து இந்த உயிர் வெளிப்படுது, வெளியேறுது அப்படிங்கும்போது, அதுக்குண்டான காரணங்கள் என்ன? அதுக்குண்டான பெயர். அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிற அந்த ஒரு இதையும் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூசைட் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சிடென்டல் ஆக்சிடென்டல், நேச்சுரல் டெத். ஆக்சிடென்ட்டா நடந்துச்சு அப்படின்னா, அந்த பாடி என்ன மாரி, அந்த ஆன்மா என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் கோ த்ரூ பண்ணும். சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் என்னென்ன மாரியான விஷயங்கள் கோ த்ரூ பண்ணும். அதே மாரி நேச்சுரல் டெத். இந்த 3 டெத்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லயுமே நேச்சுரல் டெத் தான் ஒரு நல்ல ஒரு டெத் அப்படிங்கிறாங்க. இயற்கையா மரணம் அடையணும். அத விட்டுட்டு நம்மளே நம்முடைய உடம்ப வற்புறுத்தி இந்த சூசைட்லாம் பண்றோம் அப்படிங்கும்போது, அதுக்கு உண்டான ப்ராசஸ கண்டிப்பா நம்ம அனுபவிப்போம். வெதர் கான்ஷியஸாவோ, அன்கான்ஷியஸாவோ அனுபவிப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டெத்த பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு டெத் வந்து குட் டெத்தா, பேட் டெத்தா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா நம்மளால ஒரு கேள்வி வரும். என்ன மரணம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பிரியக்கூடிய ஒரு விஷயம் தான். சேதான ஒரு விஷயம் தான். அதுலேருந்து நல்ல மரணம், கெட்ட மரணம் அப்படிங்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். எனக்கு புரியுது. பட்டு நம்மளுடைய சில கலாச்சாரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெர்ம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இளமை அப்படிங்கிற அந்த இதெல்லாம் தாண்டி, இந்த அ மேரேஜ் லைஃப் இதெல்லாம் தாண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சந்நியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபேமிலீஸ் இவங்க எல்லாத்தையும் விட்டு தனியா அப்படியே வனவாசம் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இந்த வனவாசம் போறத, இப்போ வரைக்கும் நெறைய பேர் மேட்டு தான் எதுக்காக அத சஜெஸ்ட் பண்றாங்க? வனப்பிரஸ்தம்னா என்ன? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அந்த புக்ல. அப்ப வனப்பிரஸ்தம் அப்படிங்கும்போது, அந்த டிட்டாச்மென்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வர்றதுக்காக தான் அந்த வனப்பிரஸ்தம் அப்படிங்கிறது. டிட்டாச்மென்ட் அப்படிங்கிறது வந்து, அதில சில விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பெர்சன் ஒரு மரணம் அடைகிறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுடைய ஃபேமிலீஸ் அவங்க சுத்தி இருந்தாங்க அப்படின்னாலே, அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அ டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த ஆன்மா வந்து வெளியேறதுக்கு உண்டான சின்ன டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க ஃபேமிலி சுத்தி இருக்கிறதே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறாங்க அந்த ஆன்மாக்கு. ஸோ, அதனால தான் வனப்பிரஸ்தம் அப்படிங்கிறத வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இன்னொரு ஒரு டெர்ம் என்ன ஆகுன்னா, காசியில போய் மரணம் அடைவது எதுக்காக சொல்றது அப்படிங்கிற ஒரு டெர்ம் இருக்கு. ஸோ, அங்க சில சாதுக்கள்லாம் அந்த விஷயங்கள ஏன் ஃபாலோ பண்றாங்க? அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்காங்க.
இது வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துடுது. அதே மாதிரி ப்ராசஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தில் வந்துடுது. ஸோ இந்த சரி ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் ஒரு நார்மல் பீப்புள், ஒரு லேமேன் டேர்மில் சில பொசிஷன்ஸ்லாம் இருக்கும். ஒருத்தவங்க இவங்க டெத் அடைஞ்சிட்டாங்கப்பா. எங்களுடைய இதில் எந்த இந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜியன், இரஸ்பெக்டிவ் ஆஃப் மதம், சம்பிரதாயம், சடங்குகள் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு டெத் அடைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து சில இது எந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரிலீஜன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காதுல வந்து பஞ்சு வைக்கிறது, மூக்குல பஞ்சு வைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். எதுக்காக 2 கட்ட விரல வந்து கட்டி போட்டுருக்காங்க? அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கும். எதுக்காக உடம்பவே கட்டி போட்டுருக்காங்க? கண்ண எதுக்காக உடனே மூடுறாங்க? அப்ப இந்த உடம்புல உள்ள வாயுகள், அதாவது வந்து துவாரங்கள் மூலியமா எனர்ஜி வெளியேறதுக்காகவா? இல்ல வேற எதுவும் மேலே உள்ளுக்குள்ள வந்துடுமா? இந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ் வந்து படிக்கும்போது எனக்கே தோணுச்சு. நான் இத்தன நாள் எனக்கு இந்த கேள்வி இருந்துச்சு. இப்ப இந்த புக்க படிக்கும்போது, ஓகே அப்ப இதுக்காக தான் அந்த கட்ட விரல்லாம் கட்டி வைக்கிறாங்களா? அப்படின்ட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து ஒரு நம்மளுடைய இதில இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா, 13வது நாள் காரியம் அப்படின்னு சில இதில சொல்லுவாங்க. சிலதில வந்து 1 மாசம் கழிச்சு வைக்கிறது. ஆ அப்புறம் வந்து கருமாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆ இன்னைக்கு தர்ப்பணம் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, திதி குடுக்குறது எதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாரி 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஞாபகார்த்தமா சில விஷயங்கள் பண்றது. முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு அப்ப தர்ப்பணம் பண்றது, இப்ப முன்னோர்கள் மூதாதையர்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வைக்கிறது. காக பத்தி ஏன் சாப்பாடு வைக்கணும்? இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் ஏதோ ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாரி இன்ன வரைக்கும் சில விஷயங்கள் தோணியிருக்கும். பட் ஆக்சுவலா இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் தான், ஓ! ஆக்சுவல் ரீசன் ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, டீட்டெயில்டா குடுத்துருக்காங்க. எதுக்காக சாப்பாடு வைக்கணும்? காகத்துக்கு ஏன் சாப்பாடு வைக்கணும்? காகத்துக்கும் மூதாதையர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ ஒருத்தவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது, எதுக்காக இந்த விஷயங்கள நம்ம பண்ணணும்? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நெகட்டிவ் டெத் அப்படிங்கிற ஒரு டெர்மே இருக்கு. நெகட்டிவ் டெத்னா என்ன? டெத்துல வந்து பாசிட்டிவ் டெத், நெகட்டிவ் டெத் வேற இருக்கா அப்படின்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க. இந்த நெகட்டிவ் டெத்ங்கிறது என்ன மாரி அப்படின்னா, அக்கல்ட் பிராக்டிசஸ் அப்படிங்கிறது. பில்லி சூனியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ அந்த காலகட்டத்தில வந்து பில்லி சூனியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. பட் இப்ப இருக்கா அப்படின்னா, அத சரிவர புரிஞ்சு பண்றவங்க இப்ப நெறையவே இல்ல அப்படிங்கிறது தான் உண்ம அப்படின்ட்டு இந்த புக்ல சொல்லி வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைய தடவி இது பண்றது, அந்த மாரி விஷயங்கள்லாம் அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சில படத்துலலாம் வந்திருக்கும். இந்த சில சில பேய் படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கருந்தே ஒரு மனுஷன வந்து சாகடிக்கிறது அப்படிங்கிறது. ஆக்சுவலா இப்ப அது அந்த டைம்ல இருந்திருக்கு. இப்ப அந்த டைம் இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான். அவ்வளோக்கா யாரும் பண்றதில்ல. இருக்கிறதும் அப்படிங்கிறது ரொம்ப அரிது அப்படிங்கிறாங்க. அதே மாரி சைக்காலஜிக்கல் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சைக்காலஜிக்கல் டெத் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து ம் அ பிசிக்கலி பிரசன்ட் ஆயிருப்பாங்க. மென்டலி பயங்கர ஆப்சென்ட். நம்மளுடைய கிளாஸ் ரூம்ஸ்ல, நம்மளுடைய லெக்சரிங் ஹால்ஸ்லாம் சில விஷயங்கள் இத கேள்விப்பட்டிருப்போம். அப்படியே நம்மளுடைய உள்கவனம் வேற எங்கேயோ இருக்கும். நம்மளுடைய வெளி தோற்றம் மட்டும் தான் இங்க இருக்கும் அப்படிங்கிறது. பட் அதவே கொஞ்சம் இன்னும் டீப்பா போய் பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் சைக்காலஜிக்கல் டெத் அப்படிங்கிறது. அது வந்து பிசிக்கலி அப்படியே பிரசன்ட்டா இருப்பாங்க. மென்டலி பயங்கர ஆப்சென்ட்டா இருப்பாங்க. அவங்க இந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது. அந்த டெத்லாம் நடந்துச்சு அப்படின்னா, அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே தான் இந்த புக்ல குடுத்துருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு நான் டீட்டெயிலா எதையும் நான் விவரிக்க போறது கிடையாது. அப்படி நான் விவரிச்சேன் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் 10 எழுபது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்டான ஒரு புக் இது. இன்னொரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் த இதில வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி ஓகே. ப்ராசஸ் ஆஃப் டெத் நம்ம சொல்லிட்டோம். டைப்ஸ் ஆஃப் டெத் சொல்லிட்டோம். சில டெத்த வந்து இப்படி தான் அணுகணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இறந்துட்டாங்க. உண்மையிலேயே கோஸ்ட் இருக்கா? அந்த கோஸ்ட் எத்தன நாள் இருக்கும்? இப்ப சில பேர்லாம் சொல்றாங்க, இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டு வாசல்லயே அப்படியே நிக்கிற மாரியே ஆயிடுது அப்படின்ட்டு. ஆக்சுவலா உண்மையிலேயே கோஸ்ட் அப்படிங்கிற விஷயம் தான். அந்த ஆன்மா எங்கேயாவது சுத்திட்டு இருக்கா? அதெல்லாம் என்ன பண்ணுது? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சொர்க்கம்னா என்ன? நரகம்னா என்ன? உண்மையிலே சொர்க்கம் இருக்கா? இல்ல நரகம் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிட்டதா? இந்த ஒரு கேள்விகளும் படிக்கும்போது வந்தது. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த இதில குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் அப்புறம் வந்து
சமாதி பத்தி சொல்ல மறந்துட்டேன். சமாதி அப்படிங்கிற ஒரு விஷயம். முக்தி அடையிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஓகே. இப்ப சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய அன்றாடம் நம்முடைய லைஃப்ல சில இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ்ல ஈடுபட்டு இருக்கவங்களுடைய லைஃப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சாதுக்கள், ஆ முனிவர்கள், அப்புறம் வந்து குருஸ் அப்படிங்கிறவங்க, இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, முக்தி அடைஞ்சவங்க அப்படிங்கிற அந்த டெர்ம் யூஸ் பண்ணியிருப்போம். சமாதிக்கும் முக்திக்கும் என்ன வித்தியாசம்? மகா சமாதினா என்ன அர்த்தம்? அப்போ ஒருத்தவங்க சமாதி அடைஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஏன் நம்ம வந்து அவங்கள வணங்குறோம்? முக்தி அடைகிறாங்க அப்படிங்கும்போது ஏன் வணங்குறோம்? சின்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, இந்த முக்தி அடைகிறவங்க, சமாதி அடைகிறவங்க, இவங்களுடைய ஆன்மாலாம் எங்கேருந்து கிளம்பும் அப்படின்னா, சஹஸ்ராரா அந்த சக்கரத்திலேருந்து கிளம்பும் அப்படிங்கிறாங்க. இதுலேருந்து கிளம்புது அப்படிங்கும்போது, தே ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. தேர் லைஃப் இஸ் முடிஞ்சிருச்சு. டோட்டலா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாரி. ஸோ, இந்த இப்ப நம்ம நார்மலான ஒரு பீப்பிளுக்கும், அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப அவங்களுடைய என்டையர் சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அப்ப நம்மலாம் இன்னும் மறுபிறப்பு எழுப்புமா? நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா, அப்ப மறுபிறப்புங்கிறது இருக்கா? திருப்பி ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஆக்சுவலா அதையும் சொல்லியிருக்காங்க. அப்ப யார் யாரெல்லாம் மறுபிறப்பு எடுப்பா? எல்லாருமே எடுப்பாங்களா? அப்ப எடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன பாடி எடுப்போம்? இதே மனுஷ ஜீவராசிக்குள்ளேயே வருவோமா? இல்ல வேற ஜீவராசிய எடுப்போமா? அ புழு, பூச்சி அந்த மாரி விஷயங்கள்லாம் எடுப்போமா? அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி, அதுக்கும் உண்டான பதில் இருக்கு. ஸோ டோட்டலா ஒரு டெத்த பத்தின ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் தான் இந்த புக்ல குடுத்துருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த புக்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நான் ரிவ்யூ பண்ணவே இல்ல. ஏன்னா, அப்படி ஃபுல்லா ரிவ்யூ பண்றேன் அப்படின்னா, இட் வில் டேக் அ லாங் டைம். ஸோ அதனால வாட் ஐம் சஜஸ்டிங் இஸ் இந்த புக்க கொஞ்சம் வாங்கி படிங்க. என்னுடைய சில லிஸ்ட் ஆஃப் புக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, சில புக்ஸ் வந்து கொஞ்சம் சிறப்பு அம்சம் வாய்ந்த புக்குகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்ணதாசன் ஐயாவுடைய அர்த்தமுள்ள இந்து மதம், அதே மாரி வனவாசம். அதுக்கடுத்து நான் ரொம்ப பயங்கரமா ஒரு இன்ட்ரஸ்டிங்கா கொஞ்சம் அப்படியே டைம் எடுத்து படிச்ச ஒரு புக் என்ன அப்படின்னா, டெத் அப்படிங்கிற புக் தான். கிட்டத்தட்ட எனக்கு இந்த புக்க படிக்கிறதுக்கு ஒரு 1 1/2 மந்த்ஸ் ஆச்சுங்க. ஏன்னா இந்த புக் வந்து ஒரு நார்மலான ஒரு அப்படியே போற போக்குல படிக்கிற புக் கிடையவே கிடையாது. கொஞ்சம் பொறுமையா, நிதானமா, உள்ளார்ந்து படிக்க வேண்டிய ஒரு புக் தான் இந்த புக், டெத் அப்படிங்கிற புக். சில விஷயங்கள் நம்ம அப்படியே கிரகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உண்டான ஒரு புக். ஸோ பாருங்க, இந்த புக்க வந்து சஜெஸ்ட் பண்றேன். கண்டிப்பா படிங்க. படிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த புக்கோட ஒரு Amazon லிங்க் கீழ இருக்கு. பார்த்துட்டு, படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இன்னொரு ஒரு அருமையான ஜர்னல்ல மீண்டும் உங்கள சந்திக்கிறேன்.